सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ, योर पर्सनल सिंगिंग टीचर फ्रॉम सारेगामा। ஒரு குடும்பமே இசை குடும்பமாக பிறப்பதற்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும். அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் பிறக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கும் அந்த இசை ஞானம் கிடைக்கும். அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த இசை ஞானம் கிடைக்கும். இசை என்பது இறைவருக்கு பக்கத்திலே உள்ளது என்று கூறுவார்கள். எஸ்பிபி அவர்களை அறிமுகப்படுத்திய பாடல் சங்கீத மாமேதை. எங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு வரக்கூடிய புதிய இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மானசீக குரு சத்தியமான குரு MS விஸ்வநாதன் அவர்கள் தான். இளையராஜா உட்பட எத்தனை பெரிய இசை மேதைகளாக இருந்தாலும் நிச்சயமாக எங்கள் இசை தெய்வம். நீங்க பண்ற கரகோஷம் தான் இருக்கு, அது அச்சாச்சி. ப்ளீஸ், அவர் பண்ணாத மியூசிக் என்ன இருக்கு? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஆல்ரெடி ஹஸ் டன் இட். there is nothing he could not do it. அந்த மோஸ்ட் மாடர்ன் சாங்ஸ் எப்ப பண்ணிருக்காரு? இப்போ இளையராஜா அவர்கள் ஹார்மோனியம் வாசித்து பழகும் போதே அண்ணனுடைய பாட்டை தவிர வேற பாட்டு வாசிக்கிறதே கிடையாது. எங்களுக்கு இசை புகுந்திருக்கிறது என்றால் அண்ணன் இளையராஜா அவருக்கு யாருக்கும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் அவர்தான். நானும் ராஜாவும் மயிலாப்பூர் லஸ் கார்னரில் நிற்போம். அண்ணனோட ஸ்கூட்டர் வச்சுட்டு ராஜா சொல்லுவான், ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம்டா, அண்ணனோட MSV 5052 கார் வரும். ஒரு தடவை காலையில் அவர் போறது பார்த்தாச்சுன்னா நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா இன்னைக்கு? சத்தியமான வாக்கு, சத்தியமான அவ்வளவு பாக்கியம் பண்ணியவர்கள் இன்றைக்கு அவர்களோட பேசி பழகக்கூடிய உறவாடக்கூடிய ஒரே குடும்பமா இருக்கிறோம் சொன்னா அதெல்லாம் ஒரு தெய்வத்தின் செயல் தான் எங்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் SP பாலசுப்ரமணியம். அந்த இயற்கையை அழைத்து வந்தவர் இயற்கையான இசையமைப்பாளராக உருவான அண்ணன் MS விஸ்வநாதன் அவர்கள். இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பவர் அறிமுகப்படுத்த தேவையில்லை, அன்பு சகோதரி SP சைலஜா. குடும்பமே இசை குடும்பம் என்பதற்கு ஆதாரமாக அவர் நிறைய பாடல்களை திரையுலகில் பாடி சாதனை செய்திருக்கிறார். இருவரும் இணைந்து பாடப்போகும் பாடல் SPB அவர்களை திரையுலகத்திற்கு அடையாளம் காட்டிய அண்ணன் MS விஸ்வநாதன் அவர்களது பாடல். கவி அரசு, கவி மாமேதை, கவி உலக சக்கரவர்த்தி, தமிழ் திரைப்பட உலகில் ஒரே ஒருவர் என்றால் அது கண்ணதாசன் ஒருவரைத்தான் சாரும். அவர் எழுதிய அற்புதமான பாடலுக்கு மிக அற்புதம். அவர் போட்ட இசைக்கு என்ன சொல்லவே முடியாது. மியூசிக்கு சாங்கு மியூசிக்கா என்ன எதுவுமே பிரித்து பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அபூர்வமான மனிதர்கள் படைத்த படைப்பை உங்களிடம் படைக்கிறோம். இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாட்டு 1969ஆம் ஆண்டு கோல்டன் ஸ்டுடியோவில் SP ராமநாதன் சார் ரெக்கார்ட் பண்ணது. அவரும் காலம் சென்றார். அவருக்கு என்னுடைய அவர் ஆத்மா சாந்திமயமாக இருக்கிறதுக்காக என்னுடைய அஞ்சலி நான் செலுத்துகின்றேன் அவருக்கு. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட, பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட, பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. இளைய கன்னி
தலையை விரித்து தென்னை போராடுதோ எதனை நினைத்து இளநீராடுதோ தலையை விரித்து தென்னை போராடுதோ எதனை நினைத்து இளநீராடுதோ கன்னி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ இலைகள் மறைத்து கென்னம் மேலாடையோ இடையை மறைத்து கட்டும் நூலாடையோ கட்டிக்கொண்ட கள்வன் யாரோ கள்வனுக்கு என்ன பேரோ நீங்க என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. La 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 ha ha ha. La 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 ha ha ha. La 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 ha ha ha. La 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 la. நன்றி.